EPS had wanted, he could have easily got Annamalai elected. And அப்பவே அவர் தெரிஞ்சிருக்கு அண்ணாமலை வந்து தனக்கு அவர் சேம் காஸ்ட் one more poll should not be formed in our பேர் அந்த அப்பவே பேர் அந்த EPS. That's where L Murugan and Tamilisai both got bulbed from EPS. அதுக்கு வந்து இவர் தயாரா இல்ல. Communists want to jump ship. They want to go to ADMK. No way sir. ஏன் சார் ஜம்ப் பண்ணனும்? விடுதலை சிறுத்தைகள் மட்டும் 2 சீட் எக்ஸ்ட்ரா வாங்கலாம் சார். மீதி எல்லா அலையன்ஸும் ஸ்டேட்டஸ் கோ அப்படியே மெயின்டைன் ஆயிடும். பிஜேபி ஆளுங்க வந்து ஏன் வந்து they want ADMK alliance இதுதான் எப்படியா ஒரு எம்எல்ஏ ஆயிடலாம், ஒரு வாரிய தலைவர் பண்ணிடலாம், ஒரு சம்பாதிக்கலாம். எல்லா ஏடிஎம்கே காரங்களும் பிஜேபி வேணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. அதே மாதிரி எல்லா ஏடிஎம்கே காரங்களும் பிஜேபி வேணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. எங்கெல்லாம் பிஜேபிக்கு ஓரளவு ஹோல்ட் இருக்கோ அங்கெல்லாம் டெஃபினட்டா வந்து இப்பவே ஒரு எம்எல்ஏ வந்து போயிட்டு ஆர்எஸ்எஸ் கொடி அசைச்சு தானே கொஞ்சம் இடைநீக்கம் பண்ணாங்க. பிஜேபிலே வந்து இப்ப அண்ணாமலை தலைமை பிடிக்காதவங்க வந்து will they join with the TVK கட்சி தாவுவாங்களான்னு நினைக்கிறீங்க? தமிழக பல்ஸ், இது தமிழ்நாட்டின் நாடி துடிப்பு. I want to show you in one old video. அப்ப நான் that is அரசியல் எவ்வளவு நடக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஓகே நான் கேட்கிறேன், எங்க தலைவருடைய மனைவியை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? ஊழல் கரைபடிந்த திமுகவோடு என்ன சொல்ற 2G ஊழலில் சிக்கி குடும்ப அரசியல் நடத்தி அண்ணாவின் இயக்கத்தை நாசமாக்கி ஈழத் தமிழர்களை காவு கொடுத்து பேசாம லட்சக்கணக்கான ஈழத்தமிழர் படுகொலைக்கு முழுக்க முழுக்க காரணமான திமுக தலைமை ஐயோ அரசொல்லா சொல்றானே பார்வதி அம்மாளை மண்ணில் கால் வைக்க விடாமல் அவ்வளவு பெரிய துரோகத்தை செய்த திமுக தலைமை மீது எந்த தமிழ் உணர்வு உள்ளவன் கூட்டு வைக்க முடியும்? இவர்களுக்கெல்லாம் தமிழ் உணர்ச்சி செத்து போச்சா? இந்த எலுமிச்சம்பழ சார கூடி இறங்காத போதையில கப்புன்னு இறங்கிரு. சாதிக் பாட்சா மரணத்துக்கு திமுக காரணம் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். இதுக்கு ஒரு வழக்கு போடும். இதற்கு வழக்கு போட வக்கில்லாத ஸ்டாலின் இந்த ஆத்திரத்துல அப்படியே மனசு துடிச்சு போய் என்ன சொல்லுது போனதுன்னு 7:30 இது வந்தாலே ஏதாவது வில்லங்கத்துல கொண்டு வரா. அது மட்டுமா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் தலைவர் என் தெய்வம் எங்கே, என் தெய்வம் எங்கே, என் தெய்வம் எங்கேயா, எங்கே அன்புதான் தெய்வமே, என்னை ஆளாக்கிய பெருந்தையே, என்னை முன்னுக்கு முன்னுக்கு. இன்றைக்கு சட்டமன்றத்தின் எதிர்கட்சி தலைவர் அவர்களை இதுபோல தோழமை கட்சி தலைவர்கள் திரண்டிருக்கின்ற மேடை ஒன்னும் தெரியாத குழந்தை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களே, அட சாமி அப்பா கை குழந்தைக்கு வந்து என்று என் போன்றவன் விழிக்கின்ற நாள் குறைவிலே இல்லை. ஏன் இப்படி மூட்டை மூட்டையா அவுத்து போட்டுற? அரசியல் நடந்திருக்கு. ஓகே, சோ இது வச்சு பார்க்கும்போது திரும்பி பிஜேபி கூட்டணி வரலாம். பட் அது ஓகே சார். பட் அந்த சீட் ஷேரிங் தேராத உருப்படாத சீட்டை கொடுத்துட்டு அப்புறம் இபிஎஸ் வித்தியாசம் வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கும் அதான் பாத்தீங்கன்னா டிஎம்கே மீட்டிங்னா துக்குளத்துல படிச்சிருக்கேன் ஒரு காலத்துல. டிஎம்கே மீட்டிங்னா போயிருக்கு கேட்பாங்களாம். இப்ப நீங்க வந்து இதுக்கு சோஃபார் யூ ஹேவ் பீன் அப்போசிங் பிஜேபி, இப்ப திடீர்னு வந்து பிஜேபி சேர்ந்துட்டீங்கன்னா என்னன்னா அரசுக்காக சகஜாம அப்படின்ட்டு போயிடுவாங்க டிஎம்கே ஆளுங்கலாம். வேற இங்க ஏடிஎம்கே ஆளுங்கலாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து தேர் ஸ்டில் இந்த உணர்ச்சி வசமா தான் இருக்காங்க அவங்க. ஏன்னா ஏடிஎம்கே பிரிஞ்சதே பாத்தீங்கன்னா டிஎம்கேல இருந்து கொள்கையில பார்த்தா ஒன்றும் வித்தியாசம் கிடையாது ரெண்டு பேருக்குமே. அந்த எம்ஜிஆர் ஃபார்ம்டு ஏடிஎம்கே அவருமே சாமியை கும்பிடாதான் இருந்தார் அவர் எம்ஜிஆர் அப்போ 1972ல. ஸோ இவங்க என்ன மெயினா வந்து கருத்து வேற்றுமை தான் ரெண்டு பேருக்குள்ள ஒத்துப்போதே இந்த மாதிரி இதுதான் இந்த ஒதுக்கலாங்க அப்படிங்கிற போது ஏடிஎம்கே வந்து எப்பவுமே வந்து அலைஸ்க்கு வந்து இட் டசன்ட் டிரான்ஸ்ஃபர் த ஓட்ஸ். ஏன்னா இப்போ இந்த லாஸ்ட் எலெக்ஷனை பார்த்தீங்கன்னா வந்து ஒன்லி பிஜேபி காட் 4 சீட்ஸ். பட் அண்ணாமலை தோற்றது பார்த்தோம்னா ஸ்ட்ராங் ஹோல்ட் ஆஃப் ஏடிஎம்கே தான். இஃப் இபிஎஸ் ஹேட் வாண்டட் he could have easily got அண்ணாமலை elected. ஆனால் அப்பவே அவர் தெரிஞ்சிருக்கு பொட்டன்ஷியல் அண்ணாமலை வந்து தனக்கு அவர் சேம் காஸ்ட் one more poll should not be formed in our clear அந்த அப்பவே கிளியரா இருந்துக்கார் EPS. So he got him defeated in 2021 எலெக்ஷன்ல. நினைச்சதால ஜெயிக்க வச்சிருக்கலாம் அண்ணாமலையா ஈஸியா EPS. ஸோ ஏடிஎம்கே பொறுத்தவரை வந்து ஓட் டிரான்ஸ்பர் நெவர் ஹேப்பன்ஸ் டு அலை, செலக்டிவா தான் போறாங்க அவங்க. சுவாமி இன்னொரு விஷயம் என்னன்னா டிஎம்கேவோட அந்த அலையன்ஸ் இருக்கு இல்லையா,
அங்க வந்து நாட் ஓன்லி த ஓட் டிரான்ஸ்ஃபர் பட் ஆல்சோ அந்த ஒரு இன்டெகிரிட்டி இருக்கும். டிஎம்கே வந்து யூ கேன் ஃபைண்ட் ஃபால்ட் ஆன் வேரியஸ் கவுண்ட்ஸ். அந்த கோயலேஷன் இன்டாக்டா வச்சுக்கிறது மட்டும் இல்லை, அந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் மட்டும் இல்லை, அந்த ஒரு இட்ஸ் அ கிரெடிபிள் அலையன்ஸ். இப்போ ஏடிஎம்கே கூட போகும்போது அவர் என்ன பண்றாருனாக்க ஓட் டிரான்ஸ்ஃபர் கெப்பாசிட்டி இல்லைன்றது ஒரு பக்கம் இருந்தா கூட டெலிபரேட் அண்டர் கட்டிங் பண்ணுவாராம். அதான் டெலிபரேட் அண்டர் கட்டிங், அவங்க ஆளுகளை கூப்பிட்டு டோன்ட் ஓட் ஃபார் பிஜேபி, ஓட் ஃபார் இதுன்னு சொல்லிடுவாராம் அவர். அது மாதிரி இருக்கும்போது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு டிராவல் வித் தெம். அதுதான் அது வந்து தெரியும் இவருக்கு, அண்ணாமலைக்கு தெரியும், நம்மளோட நிறைய தெரியும் இல்லையா. சவுத்துல வந்து ஏடிஎம்கே இஸ் டாமினன்ட் ஃபோர்ஸ் போது பிஜேபிக்கு வந்து அந்த சினர்ஜி இருக்கும். இல்ல அதனாலே வந்து they don't want இது பிஜேபி டு grow. see இப்போ why communist வந்து it got 40 seats எல்லாம் they gave 40, they shared the seats with the allies னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கூட்டணி அவனை ஒண்ணா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க டிஎம்கே. பட் ஏடிஎம்கே பொறுத்தவரை அந்த அளவு அவனுக்கு வந்து இது கிடையாது, அக்கறை கிடையாது. ஏன்னா மெயினா திங் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே என்ன விஷயம்னு பார்த்தோம்னா, டிஎம்கேக்கு தெரியும் தான் சர்வே ஆனா கூட்டணி கட்டாயம் தேவைன்னு டிஎம்கேக்கு தெரியும். வேற ஏடிஎம்கே நீங்க பாத்தீங்கன்னா 1980 இருக்கட்டும், மற்ற 84 கூட இருக்கட்டும், காங்கிரஸ் செகண்டரி ஆலை தான் காங்கிரஸ். பட் தனியாவே ஜெயிக்கலான்ற ஒரு இது அவங்க எப்பவுமே கெப்பாசிட்டி இருந்திருக்கு ஏடிஎம்கேக்கு. whether we like it or not, that is the fact. இல்ல அவங்க ஓட் ஷேர் எப்பவுமே ஜாஸ்தி தானே, எப்பவுமே ஷேர். ஈவன் நவ the biggest party in Tamil Nadu is ஏடிஎம்கே தான். நம்ம ஸ்டாண்ட் அலோனா பார்த்தா ஏடிஎம்கே தான் நிறைய உறுப்பினர்களா இருக்காங்க, ஓட்டு இருக்கு. ஓட்டு வர மாட்டேங்கிறதான விஷயம், மக்களுக்கு வந்து பணம் கொடுத்துருவாங்க, டிஎம்கே போயிடுற ஓட்டு போயிடுறது. பட் இருந்தாலும் ஏடிஎம்கே இஸ் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. ஸோ அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு தான் தான் தனியாவே ஆட்சி பண்ணலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு அவங்களுக்கு. அதனால தான் வந்து நான் நினைக்கிறேன் வந்து அவங்க வந்து ஓட் டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ண மாட்டேன்றாங்க, அலைஸ்க்கு இப்படியே தோக்கச்சிடணும் அப்படின்னு பாக்குறாங்கன்னு தோணுது. ஸோ இப்போ இப்போ அமித்ஷாவும் சரி, இவரும் சரி, மோடியும் சரி, தே வாண்ட் அன் ஏடிஎம்கே அலையன்ஸ். பட் எந்த அளவு வந்து கிரெடிபிளா பத்தி இதை பார்த்த அப்புறம் நீங்க இந்த வீடியோ பார்த்த அப்புறம் நம்ம தெரிஞ்சிருக்கும் நமக்கு அரசியல வந்து இதோட வஸ்டா பேசலாம், இந்த அளவு வஸ்டாலாம் பேசல அண்ணாமலை. ஹி ஒன்லி டோல்ட் இபிஎஸ் தற்கூரி சொல்லிட்டு விட்டார். ஹி டிட்ன்ட் அட்டாக் பர்சனலி, இது ரொம்ப வஸ்டா பேசல. தட் இஸ் இது அவர் பேசினதுக்கு அப்படின்னு பேசிருக்கார வழிய வேற மாதிரி பேசல அண்ணாமலை. பட் அதனால வந்து சும்மா சொல்லிக்கலாம் அவனா நடக்காது, பட் இதை விட வஸ்டாலாம் பேசல. அதனால வந்து இதுவே போயிருக்காங்க. நடக்கும் நடக்காதுன்றத தாண்டி எப்படி சீட்ஸ் அரேஞ்ச்மெண்ட், எந்த சீட்ன்றது சார் காம்ப்ளிகேஷன்ஸ். அதுதான் மெயினா வந்து அதுலதான் சொல்றேன். சி கூட வச்சுக்கோங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. பட் உருப்படா சீட்டு கொடுத்துட்டாருன்னா அவரு பெரிய லீடர் ஆயிடுவாரு. That's where L. Murugan and Tamilisai both got bulbed from EPS. அதுக்கு வந்து இவர் தயாரா இல்ல, அவர் பண்ண மாட்டார். சுவாமி இன்னொரு டேஞ்சர் இருக்கு என்னன்னா, இப்ப ஸ்ரேயா சொல்ற மாதிரி ஏதாவது டம்மி சீட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அது வந்து சப்போஸ் அது கன்வெர்ட் ஆகலன்னு வச்சுங்களேன் இன் ஃபேவர் ஆஃப் பிஜேபி. நான் வந்து நீங்க கேட்ட 50 சீட்டு கொடுத்தேன், யூ காட் ஒன்லி 6, அதனால வந்து உங்களுக்கு வந்து அது இட் வாஸ் அன் அபரேஷன். உங்களுக்கு அந்த 11% வந்தது வந்து 2024 இட் வாஸ் அன் அபரேஷன். அசச் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் கிடையாதுன்னு சொல்லிட்டு அது அண்ணாமலையை வந்து இட் வில் ஷோ ஹிம் இன் போர் லைட். இன்னொரு ஒரு விஷயம் கூட இருக்கு சார், இப்படி யோசிங்களேன். இந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டணி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இபிஎஸ் லீடர் ஆயிட்டாரு அப்படின்னா காங்கிரஸ் அங்கேருந்து இங்க வருதோ இல்லையோ பார்கெயின் பண்ணி டிஎம்கே கிட்ட அதே ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணலாம், கரெக்டா? ஆனா இபிஎஸ் ஒரு லீடரா மெயின்டைன் ஆகல அப்படின்ற பட்சத்துல டிஎம்கே என்ன சீட் கொடுத்தாலும் அங்கேதான் இருக்கணும். சோ அப்ப காங்கிரஸ் மொக்க வாங்குறதுலயும் பிஜேபிக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அது இருக்கு, அதான். பட் இவரே சொன்னாரு, நம்ம அருண்குமார் சொன்னாரு, இஃப் DMK alliance wins 40 out of 40, they'll have a lot of problems in the next assembly election. That's what happened actually. நீங்க பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. உண்மைகள் சார், இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன சலம்புகள் சார், இன்டாக்டா இருக்கும் சார் கூட்டணி. flexing their muscles இல்ல நீங்க. ஆனா அவர் சொன்னது நீங்க லாஜிக் நீங்க பாருங்க. சப்போஸ் நெக்ஸ்ட் எலெக்ஷன் டிஎம்கே வந்ததுன்னா ஏடிஎம்கே வந்து காணாம போடும். காணாம போச்சுன்னா கம்யூனிஸ்டுக்கு வேற கதி கிடையாது. அப்போ they have to be reliant only on DMK, which they may not want. இதை யோசிச்சு பாருங்க. நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல இந்த எலெக்ஷன்ல ஒரு ஆப்ஷன் இல்லன்னு சொல்றாங்க. வேற விஷயம்.
பட் இந்த எலெக்ஷன்ல கம்யூனிஸ்ட்க்கு என்ன சார் ஆப்ஷன் இருக்கு? அந்த அலையன்ஸ்க்கு என்ன ஆப்ஷன் இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? யாருக்கு? டிஎம்கேல இருக்க அலையன்ஸ்க்கு இந்த எலெக்ஷன்ல என்ன ஆப்ஷன் இருக்கு? கம்யூனிஸ்ட் வாண்ட் டு ஜம்ப் ஷிப், தே வாண்ட் டு கோ டு ஏடிஎம்கே. நோ வே சார். ஏன் சார் ஜம்ப் பண்ணனும்? தான் சொல்றேன் ரீசன். see they want to be having a option. they don't have one. ஒரே மாதிரி நம்பினா கம்யூனிஸ்ட் கட்சி காணாம போகும். see ஒன்னு சொல்ற கேட்டுங்க, ஒரு all growth happens outside the comfort zone. புரியுதுங்களா? அப்படியே கம்யூனிஸ்ட் கரைஞ்சு போடுவாங்க. they will merge with DMK, போதும்பா அப்படியே ஆட்சி இருந்து DMK ஓட merge ஆடுவாங்க. that's what happened to வைகோ காரணம் நடந்திருக்கு. இப்போ வைகோ கட்சியும் காணாம போச்சு சார். அப்படி இல்ல சார், இந்த கூட்டணியில வைகோ எவ்வளவு ஜெயிச்சிருப்பாரு? அந்த ஒரு எம்பி லோக்சபா வந்திருக்காங்க நான் சொல்றேன். கட்சி இப்ப காணாம போச்சு. see when வைகோ, see I tell you, இதுக்கு முன்னாடி என்னவா இருந்த கட்சி? 93 when வைகோ split from DMK, half the party went with him. even when MGR 93 விடுங்க சார், இப்ப ரீசன்ட்டா கட்சி எப்படி இருக்குன்னா கேள்வி. no listen please, when MGR resigned also in 1972 when he was dismissed, 4 பேரோட வரல அவரோட சேர்ந்து எம்ஜிஆரோட. மாவட்ட செயலெல்லாம் வந்து எம்ஜிஆர் டிஎம்கேல தான் இருந்தாங்க. அப்போ யாருமே வரல எம்ஜிஆரோட. நெடுஞ்செழியன்லாம் அப்புறம் தான் வந்த, லேட்டா தான். நெடுஞ்செழியன் கேம் வெரி லேட். ஸோ இவருக்கு வந்து வைகோ டிவைடட் த பார்ட்டி இன்டு 2 அப்போ 93ல. அப்படியே வந்து எப்படியோ பயந்து போய் கட்சி, அப்போ ஞாபகம் இருக்கு சேலத்துலாம் வந்து தே கண்டக்டட் மீட்டிங் வித் லாட் ஆஃப் ஃபியர் டிஎம்கே. அப்போ கட்சியை கலட்டா ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயந்துன்னு இருந்தாங்க அப்போ. ஒன்லி பிகாஸ் ஆஃப் ரஜினி பார்ட்டி காட் ரிவைவ்டு என்ன கேட்டேன்னா. ஸோ அந்த மாதிரி டிஎம்கேக்கு வந்து யாராவது மாத்திரம் எதுக்கு வந்துட்டே இது பண்ணிட்டு இருக்காங்க. டிஎம்கே பார்த்தா நமக்கு நல்லா கிளீனா தெரியும், நமக்கு வந்து கூட்டணி தேவை, நமக்கு சர்வே ஆகிறதுக்கு கூட்டணி தேவை. ஸோ ரெண்டு பேருக்குமே மியூச்சுவல் பெனிஃபிட் தான் சார். கூட்டணி அலையன்ஸ்க்கும் டிஎம்கேனால பெனிஃபிட். டிஎம்கே பொறுத்தவரை ரைட் ஃப்ரம் பிகினிங் தே நோ தட் தே நீட் அலையன்சஸ். வச்சுப்பாங்க. பட் என்னன்னா இதான் இந்த ஒரு இதுவும் இருக்கு, இந்த கோணத்தையும் பார்க்கணும். see அதுக்கு என்ன பண்ணிருக்கணும்னா டிஎம்கே they should not have given all the seats to allies. see அதுதான் சொல்றாரு, தப்புன்றாரு அவரு. see அவர் சொல்றது கோணம் என்னன்னா, 40 சீட் ஜெயிக்க வச்சுட்ட நீ, மக்களுக்கு தைரியம் வந்துருது அவங்களுக்குங்கிறாங்க. நான் வேற தனக்கு பலம் இருக்குன்னு நினைக்கிறாங்கன்றாரு அவர். அதான் சொல்றாரு. போறாங்கிறது ஒரு பக்கம். allies think that they are very powerful. I think விடுதலை சிறுத்தைகள் மட்டும் 2 சீட் எக்ஸ்ட்ரா வாங்கலாம் சார். மீதி எல்லா அலையன்ஸும் ஸ்டேட்டஸ் கோ அப்படியே மெயின்டைன் ஆயிடும். பார்க்கலாம். பட் எனிவே நம்மளை பொறுத்தவரை அந்த அலையன்ஸ் இருக்கலாம் தான் முக்காவாசி எனக்கு. that's what I told you, right? normally all bad elements will be together. எனக்கு தெரியல, பட் அலையன்ஸ் will be intact. people are remaining united is very tough. கம்யூனிஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து அந்த காலத்துல 1947 இண்டிபெண்டன்ஸ் வேணாம்னு கம்யூனிஸ்ட். டிஎம்கே வந்து ஃப்ரம் டிகே தான் வந்திருக்கு. டிகே வாஸ் அகைன்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ். காங்கிரஸும் பார்த்தோன்னா வேணும் போது they embrace காலிஸ்தானிஸ், வேண்டாத போது தள்ளி வச்சிருவாங்க காங்கிரஸ். இப்படிதான் எல்லா கூட்டணியும் அப்படிதான் இருக்கு. ஆல் ஆன்டி நேஷனல் ஃபீலிங்ஸ் தான் ஜாஸ்தி இருக்கிற கட்சி கூட்டணி தான். நான் இன்டாக்டா இருக்கலாம். பட் இது பொறுத்தவரை இப்ப நம்ம பேச வந்தது வந்து பிஜேபிக்கு வந்து சான்ஸ் என்ன, அண்ணாமலை என்ன பண்ண போறாரு அப்படின்னு. ஸோ இப்ப ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வரலாங்கிறதுக்கு அந்த வீடியோ போட்டு காமிச்சேன். இந்த மாதிரிலாம் பேசிட்டு அவர் வந்துருக்கல சுவாமி. ஆக்சுவலா இப்போ ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி வந்து அன்ஹோலி ரிலேஷன்ஷிப்னு யாருமே சொல்லல, புரியுதா? அண்ட் எக்ஸப்ட் கம்யூனிஸ்ட் அண்ட் காங்கிரஸ் வந்து எனிஒன் கேன் டிராவல் வித் பிஜேபி. இவங்க இந்த மைனாரிட்டி ஓட்ஸ்ன்றதெல்லாம் வந்து இட்ஸ் போகி தான். அது இல்ல மைனாரிட்டி ஓட்ஸும் இருக்கு. see when கருணாநிதி வந்து when he lost 2001 எலெக்ஷன்ல ஏடிஎம்கேக்கு வந்து ஈவன் அதர்வைஸ் மைனாரிட்டி ஓட்ஸ் எப்பவுமே கிடையாது. பட் எனக்கு மெயின் see minority vote வேணாம். even BJP doesn't need, even DMK doesn't need wholly. பட் என்ன ஆறுதுன்னா அவர் what is happening is ஒரு பக்கமா போயிடக்கூடாது. மைனாரிட்டி ஓட்டு ஸ்பிளிட் ஆனா நல்லதுன்னு சொல்ல வரணும். see எப்படி இப்ப ராம் டெம்பிள் கட்டினாங்க யூபியில. so instead of helping the BJP, it helped the minorities vote against the BJP. அவங்க ஒரு பக்கமா போக வேண்டியதை தள்ளி விட்டுருத்தாது ராம் டெம்பிள், ரைட்? ஸோ இப்போ அந்த மாதிரி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாரோட கன்சர்ன். பட் எனிவே இப்போ அண்ணாமலை வந்து இந்த போக வேண்டிய பாதைகள் நிறையா இருக்கு. நம்ம சொல்லிட்டோம், பேசிட்டோம். அவர் சாதிச்சு என்ன இந்த லாஸ்ட் இயர், இன்னும் சாதிக்க வேண்டியது என்ன அப்படிங்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு டிஎம்கே வந்து பை தேர் ஓன் இன்எப்டிடியூட் they will serve so many things on the platter. பிஜேபி முன்னே சொல்லியிருந்தோம். when 3 years back when DMK government came, நானே வெளியில போட்டிருந்தேன். only if DMK comes to power, only BJP can grow.
இதே மாதிரி ஆயிடும். ஏடிஎம்கே சப்போஸ் திரும்பி பவருக்கு வந்ததுன்னா திரும்பி அவங்க ஆலமரத்துக்கு கீழே இருக்கிற இது மாதிரி தான். நத்திங் வில் க்ரோ அண்டர் த பேனியன் ட்ரீ. ஸோ ஏடிஎம்கே அப்படியே இருந்துக்கிட்டு அப்படியே வந்து இதுவே கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்துக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. சி இப்போ பிஜேபி ஆளுங்களும் வந்து ஏன் வந்து தே வாண்ட் ஏடிஎம்கே அலையன்ஸ்லாம் இதுதான். எப்படியா ஒரு எம்எல்ஏ ஆகிடலாம், ஒரு வாரிய தலைவர் தான் பண்ணிடலாம், ஒரு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களோட. நோபடி வாண்ட்ஸ் டு. இது என்ன பிரச்சனைனா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடப்பாடியை ஒத்துக்க மாட்டாரு. ரெண்டாவது ஒரு ஒத்துட்டு சீட் கொடுத்தா கூட டம்மியா இருப்பாரு. அதுல இவங்க எம்எல்ஏ ஆக முடியாது. பட் இன்னும் அதான் தட்ஸ் வாட் ஏடிஎம்கே வேணான்றானுங்க. நான் வரேங்கிறது தான் எனக்கு வேடிக்கையா இருக்குது. பட் ஏடிஎம்கே ஆளுங்க விரும்புறாங்கன்னு தான் பேசுறாங்க. நம்ம எஸ்எஸ்என் சர்வேலே நம்ம பார்த்தோம். வாட் ஸ்ரீனிவாசன் சொல்லியிருந்தார் அப்பவே. அவர் சர்வேலே பார்த்தோன்னா he was telling repeatedly in all his surveys, ஏடிஎம்கே people want alliance again back with பிஜேபி. பிஜேபி ஆளுங்க ஒரு மாதிரி இருந்தா கூட ஏடிஎம்கே ஆளுங்களே வந்து வேணுங்கிறாங்க எல்லா இடத்துலயும். பாஜக அலையன்ஸ் வந்து வேணும் எங்களுக்குங்கிறாங்க. அதுக்கு ஏடிஎம்கே வந்து ஃபர்ஸ்ட் அவங்க யூனிஃபைடு கமாண்ட் கீழ வரணும். வந்து they have to அந்த ரெண்டு செக்ஷனா இருக்கும். ரெண்டு செக்ஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வட தமிழகத்துல பிஜேபிக்கு ஒன்னும் ஸ்ட்ராங் ஹோல்ட்லாம் கிடையாது. அங்க இருக்கிறவங்க எல்லாம் பிஎம்கே வந்துட்டா போறோம், நமக்கு பிஜேபி எல்லாம் வேணாம் தான் நினைப்பாங்க. இந்த சேலம், தர்மபுரி இந்த சைட்லாம். மேபி இந்த சவுத் சைட்லாம் இப்போ கன்னியாகுமரியிலயோ திருநெல்வேலியிலயோ இல்ல கோயம்புத்தூர்லயோ இந்த ஓரளவு கொங்கு ரீஜன்லாம் ஏடிஎம்கே ஆளுங்க இங்க பிஜேபிக்கு ஒரு பிரசன்ஸ் இருக்கு, அவங்க வரணும்னு நினைப்பாங்க. ஸோ ரெண்டா டிவைட் ஆகும் தான் நான் நினைக்கிறேன். எல்லா ஏடிஎம்கே காரங்களும் பிஜேபி வேணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. அதே மாதிரி எல்லா ஏடிஎம்கே காரங்களும் பிஜேபி வேணாம்னு ஆசைப்பட மாட்டாங்க. எங்கெல்லாம் பிஜேபிக்கு ஓரளவு ஹோல்ட் இருக்கோ அங்கெல்லாம் டெஃபினட்டா வந்து இப்பவே ஒரு எம்எல்ஏ வந்து போயிட்டு RSS கொடி அசைச்சு தானே கொஞ்சம் இடைநீக்கம் பண்ணாங்க. பேர் மறந்துட்டேன். கன்னியாகுமரி மினிஸ்டர் அவரு தலவாய் சுந்தரம். அவருக்கு வந்து ஆசை டெஃபினட்டா இருக்கும். அவரை திரும்பி சேர்த்துட்டாங்க போல இருக்கு. திரும்பி சேர்த்துட்டாங்க. இருக்கிற ஒரு பெரிய தளபதி அவர் தான். அவரை சேர்த்துக்காம இருக்க முடியாது. அவருக்கு கண்டிப்பா ஆசை இருக்கும் பிஜேபி வரணும் அப்படின்ட்டு. அதுவே எங்க சி.வி. சண்முகத்துக்கு விழுப்புரம்ல பிஜேபிக்கு என்ன ஹோல்ட் இருக்கும், நம்மள இவங்க சேர்த்துட்டு வர கொஞ்சம் கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் ஓட்டு எதுக்கு போகணும் அப்படின்னு. ஸோ இப்போ ரெண்டா டிவைட் ஆகும் நினைக்கிறேன். எல்லாருக்குமே ஒரு சைடு இருக்க மாட்டாங்க, எல்லாரும் இந்த சைடு இருக்க மாட்டாங்கன்றது என்னோட ஒப்பீனியன். ஓகே, ஷூர். ஸோ கடைசியா ஒரு கேள்வி. இப்போ பிஜேபியிலே வந்து இப்போ அண்ணாமலை தலைமை பிடிக்காதவங்க வந்து வில் தே ஜாயின் வித் டிவிகே கட்சி தாவுவாங்களா என்ன நினைக்கிறீங்க? தட் இஸ் ஜம்ப் பண்ணுவாங்களா? விஜயதாரணியா இருக்கட்டும், இப்ப மத்த குஷ்பு இவங்கெல்லாம் பக்கம் போவாங்களா? இங்க இருந்தாவது கொஞ்ச நாள்ல ஏதாவது கவர்னராவது ஆகலாம், அதுல மண்டலி போட்டுருவீங்க போல இருக்கு. அது என்னமோ வாஸ்தவம் தான். இல்ல இப்ப குஷ்புலாம் வந்து ரெஸ்ட்லெஸ் தான் இருக்காங்க அப்படின்னா நியூஸ் எல்லாம் பாக்குறோம். இது இல்ல சார், இங்க இருந்தாவது ரெண்டு இடத்துலயும் தோக்க போறோன்ற முடிவாயிடுச்சு. இங்க இருந்து தோத்தாவது கொஞ்ச நாள் கவர்னர் ஆகலாம், அங்க இருந்து தோத்த என்ன ஆகும் எனக்கு தெரியல. இப்போ கமல் சார் பார்ட்டி மாதிரிதான், தோத்தவங்க என்ன ஆகணும் நமக்கு தெரியல. இப்ப பிஜேபில இருந்து ஏடிஎம்கே போன அந்த 3 பேர், நிர்மல்குமார்னு ஒருத்தர் போனாரு. இப்ப அவரை வந்து சைட் லைன் பண்ணிட்டு கோவை சத்யன் ஒருத்தரை வந்து அங்க ஐடி விங் சீஃப் ஆக்கிட்டாங்க. காயத்ரி ரகுராம், இந்த எஸ்வி சேகர்லாம் அங்கங்க கிளம்பி போயிருக்காங்க. அவங்களுக்கு இது ஒரு ப்ராஸ்பெக்ட்ஸ் ஒன்றும் கிடையாது அங்க. இங்க வந்து வாய் மூடின்னு சொன்ன மாதிரி இருந்தாருனாக்கா லேட்டரான் மகளிர் அமைப்பு எதுலையாவது வந்து ஒரு சீஃபா வர ஒரு வாய்ப்பு இருக்கு. அது இல்லாம வந்து போனாங்கன்னாக்க அவ்வளவுதான், they will vanish. இப்ப கமல் பார்ட்டிலேயே எவ்வளவு பேர் சேர்ந்துருக்கலாம், எல்லாருமே தோத்துட்டாங்க. 2004 கான்ஸ்டிடுவன்சிலையும் நிறைய இடத்துல அவர் நின்றாரு, எல்லாருமே தோத்துட்டாங்க. என்ன ஃபியூச்சர்னு எனக்கு தெரியல. மேபி அவங்க எல்லாம் நிறைய பேர் இப்போ டிஎம்கேக்கு போய் இதுவா இருக்காங்க. ஸோ இப்போ பிஜேபில இருந்து டிவிகேக்கு போயிட்டு அங்க போய் தோத்துட்டு திருப்பி அங்கேருந்து வேற ஒரு கட்சி அப்படிலாம் பண்ணுவாங்களா எனக்கு தெரியல சார். இல்ல குஷ்புலாம் வந்து போயிட்டு டிஎம்கேல இருந்து ஐக்கிய ஆயிட்டா கூட ஒன்றும் அதனால ஒன்றும் பிஜேபிக்கு ஒன்றும் பெரிய லாஸ்லாம் ஒன்றும் கிடையாது. அது சரி, அதான் பார்க்கணும். அதான் இந்த மாதிரி பேசி தெரியாங்க. விஜயதாரணி வந்து வந்ததே வந்து எம்பி சீட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான். அந்த அம்மாவுக்கும் வந்து ஒன்றும் இது இல்லை. பட் ஏன்னா அதுவுமே இந்த இதே கேஸ்ட் கால்குலேஷன் அந்த மாதிரி பிள்ளை மாறுன்னு நினைக்கிறேன். பட் நாடார் தான் மெஜாரிட்டி கன்னியாகுமரியில். ஸோ எப்படி வந்து இவங்க எம்பி சீட் கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் ஒரு இது. தட் இஸ் அனதர் கொஸ்டின். ஸோ அது ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அதான் எல்லாமே ரொம்ப எப்போல்லாம் ஜாதி இல்லைன்னு சொல்லி இட் ஹஸ் பிகம் மோர் கேஸ்ட் பாலிட்டிக்ஸ் தான் தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ். பார்க்கணும். Let's see. Thanks again, both of you, for joining. Thank you, sir. Happy New Year once again. Happy New Year. Thank you. Bye. மீண்டும் சந்திப்போம். Bye. Bye.